அனைவருக்கும் வணக்கம். மே 1, 2, 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் பற்றி வந்திருந்தது. என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு டேட்டா தான். என்ன அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் இது இப்போ சமீபத்தில் 2023 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பொறுத்துகளில் கேட்டிருந்தாங்க. கோவில் நேம் கொடுத்து இந்த சைடு அது அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதா இந்த கோவில். அடுத்தது, கோவேக்சின் பாதுகாப்பானது. இந்த கோவேக்சின் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் வேக்சின், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி எது அப்படின்னா இந்த கோவேக்சின் தான். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து தயாரிச்சிருப்பாங்க. பாரத் பயோடெக் நிறுவனம். ஓகே, கோவிஷீல்டில் பக்க விளைவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அடுத்து இருக்குது, அதை பார்க்கலாம். அது வந்து கோவிஷீல்டு வந்து இந்தியாவில் சீரம் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. பட் அதை வந்து உற்பத்தி அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா யூகே தான். விண்வெளியில் அணு ஆயுதங்களுக்கு தடை. விண்வெளியில் இது வந்து ஐநாவோட தீர்மானம். இது எந்த ஆண்டு அப்படின்னா, விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிறுத்துவதை தடுப்பதற்கான ஒப்பந்தம் 1967ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு சமீபத்தில் ரஷ்யா பார்த்திங்க அப்படின்னா சில எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த ஒப்பந்தம் எந்த ஆண்டு அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிறுத்துவதை தடுப்பதற்கான ஒப்பந்தம் 1967. 2000 ரூபாய் நோட்டுகள் எப்போ ஆர்பிஐ வந்து திரும்ப பெறப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க அப்படின்னா மே 19, 2023. மே 19, 2023 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்தால் அதிகபட்ச மதிப்புடையது அப்படின்னா இந்த 2000 ரூபாய் நோட்டு தான். ஸோ இது ரிட்டர்ன் திரும்ப பெறப்படும் அப்படின்றத மே 19ஆம் தேதி 2023 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல 500, 1000 ரூபாயும் ஞாபகம் வச்சுக்கலாம். 500, 1000 வந்து 2016 நவம்பர் 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 8 இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. 2016 நவம்பர் 8 500 ரூபாய் 1000 ரூபாயை ஆல்ரெடி கேட்ட கொஷின் அது. ஜூன் 1 தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. சட்டப்பேரவை தேர்தல். இது எந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டப்பேரவை தேர்தல் 7வது கட்ட தேர்தல் தான் ஜூன் 1 சன்று நடைபெற உள்ளது. இந்த லோக்சபா எலெக்ஷனோட சேர்த்து நடக்க இருக்குது. அடுத்தது, இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அப்படின்றது H5N1 வைரஸ். H5N1. அடுத்தது, மக்களவை தேர்தல் 2 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் கட்ட தேர்தலில் அதிகபட்சமான வாக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா லட்சத்தீவில் பதிவாகி உள்ளது. முதல் கட்ட தேர்தலில் அதிகபட்ச வாக்கு லட்சத்தீவிலும், 2வது கட்ட தேர்தலில் மணிப்பூரில் அதிகபட்ச வாக்கு பதிவாகி உள்ளது. 2வது கட்ட தேர்தலில் அதிகபட்ச வாக்கு அதிகமான ஓட்டு எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா மணிப்பூர். முதல் கட்டம் வந்து லட்சத்தீவு, 2வது வந்து மணிப்பூர். அடுத்தது, கோவிஷீல்டு வந்து அரிதான பக்க விளைவு. அது என்ன அப்படின்னா ரத்தம் உறைதலை ஏற்படுத்தலாம்னு கோவிஷீல்டை தயாரித்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனமே தெரிவிச்சிருக்காங்க, இங்கிலாந்து. ஸோ யூகேயில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதனால் ரத்தம் உறைதல் ஏற்படும். இதை நம்ம இந்தியாவில் தயாரித்தது யார் அப்படின்னா சீரம் நிறுவனம். புனேயில் இருக்கிற சீரம் நிறுவனம் வந்து இதை தயாரிச்சிருப்பாங்க. அடுத்தது, 6வது முறையாக போட்டியிட நவீன் பட்நாயக் வேட்புமனு. ஆக்சுவலாக இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவோட சிஎம். தொடர்ந்து 5 தடவை பார்த்திங்கன்னா 5x5 25 ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்காரு. 5 ஆண்டுகள் தொடர்ந்து முதல்வர் பதவியில் இருந்தவர் யார் அப்படின்னா ஒடிசா மாநிலத்தோட முதல்வர் நவீன் பட்நாயக். இப்போ 6வது முறையாகவும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. இதில் பாருங்கள் என்ன அப்படின்னா 2000 ஆண்டிலிருந்து தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏ பதவி வகித்து வரும் முதல்வர் நவீன் பட்நாயக். ஓகேவா, 2000 கண்டினியூவாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 6வது முறையாகவும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதற்கு முன் தற்போதைய தேர்தல் வெற்றி பெற்று அவர் மீண்டும் முதல்வர் பதவி ஏற்கும் நிலையில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ மீண்டும் 6வது முறையாக அவர் ஒடிசாவோட சிஎம்மாக வின் பண்ணி வந்தார் அப்படின்னா
இதற்கு முன் நம்ம நாட்டிலேயே நீண்டகால முதல்வர் யார் அப்படின்னா சிக்கிம் மாநிலத்தோட முதல்வர் பவன்குமார் ஷாம்லிங். அவரோட நேம் வந்து பவன்குமார் ஷாம்லிங். இவர் தான் வந்து நம்ம இந்தியாவிலே நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் ஷாம்லிங் அப்படின்றவர், சிக்கிம் மாநிலத்தோட முதல்வர். இப்போ இவங்க வந்து வின் பண்ணாங்க. 6வது முறையாக ஒடிசாவோட முதல்வர் ஆகும்போது இந்த சிக்கிம் மாநில முதல்வரோட பெருமையை முறியடிச்சிருவாங்க நவீன் பட்நாயக். அதே மாதிரி இந்தியாவிலையும் மக்களுக்கு விருப்பமான மதிப்புமிக்க ஒரு முதல்வர் அப்படின்னா அது வந்து ஒடிசா மாநில முதல்வர் தான். மக்களுக்கு விருப்பமான ஒரு நபர். அதனால தான் தொடர்ந்து 5 முறை வந்து வின் பண்ண முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. அடுத்தது ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழே 69வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதற்கு உச்சநீதிமன்றம் வந்து தீர்வு வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது. 69 ஜிஎஸ்டி பிரிவு 69 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிவு 69 சொல்லுது. நிலவில் மாதிரிகளை சேகரிக்க விண்கலத்தை அனுப்பியது சைனா. நிலவின் இருள் பகுதியில் இருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்கான விண்கலத்தை வெற்றிகரமாக சைனா வந்து விண்ணிற்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த திட்டம் என்ன அப்படின்னா சாங்பே 6. 2023 பிப்ரவரியிலலாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் ஒரு 2 எக்ஸாம் நடந்திருக்கும். பிப்ரவரியில் மட்டுமே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ராக்கெட்டோட நேம் கொடுத்து எந்த நாட்டோடு தொடர்புடையது. பழைய கொஸ்டின் பாருங்கள், 2023 கொஸ்டின் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் சைனாவோட ராக்கெட் நேம், அந்த விண்ணிற்கு செலுத்துவதற்கான திட்டம், அதெல்லாம் கொடுத்து எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சைனா. ஸோ அந்த மாதிரி எல்லா நாடுகளையுமே கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் இதையும் பார்க்கலாம். சாங்கே 6 அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் இதை வந்து வெற்றிகரமாக விண்ணிற்கு அனுப்பியிருக்காங்க. இது முக்கியமான ஒன்று. சாங்கே 6 என்ன ராக்கெட் அப்படின்னா லாங் மார்ச் 5Y8 அப்படின்ற ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் இது என்ன அப்படின்னா நிலவின் மாதிரிகளை அந்த இருள் பகுதியிலிருந்து எடுத்துகிட்டு பூமிக்கு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஒரு திட்டம் தான் இது. அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம நிறைய இதை பற்றி சொல்லியிருப்போம். பாரதிய நியாய சன்கிதா அப்படின்றது வந்து இப்போ 2023 அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து ஆக்டாக மாற்றினாங்க. பட் இது நடைமுறைக்கு வர்றது ஜூலை 1 தான். ஜூலை 1 இந்த ஆண்டு நடைமுறைக்கு வரும். பாரதிய நியாய சன்கிதா அப்படின்னு தற்போது இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்த இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தை தான் சமீபத்தில் திருத்தியிருக்காங்க. பாரதிய நியாய சன்கிதா அப்படின்னு திருத்தியிருக்காங்க. இதில் 85 மற்றும் 86வது பிரிவு பெண்களை பற்றி குறிப்பிடுகிறது. பெண்கள் பற்றி அப்படின்னா கண்டிப்பாக அது முக்கியமான ஒன்றா பார்க்கப்படும். அதில் பாருங்கள் 85 என்ன சொல்லுது அப்படின்னா பாரதிய நியாய சன்கிதா. அதில் பிரிவு 85 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பெண் அவரின் பெண்ணோட கணவர் அல்லது கணவரோட உறவினர் கொடுமைப்படுத்தினால் அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றத பிரிவு 85 சொல்லுது. அதே இடத்துல பிரிவு 86 என்ன சொல்லுது அப்படின்னா கொடுமை அப்படின்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. கொடுமை என்பது ஒரு பெண்ணை உடல் அளவிலும் மன அளவிலும் துன்புறுத்துவதை உள்ளடக்கியது. பிரிவு 86 அதான் கொடுமை அப்படின்றத சொல்லுது பிரிவு 86. இந்த பிரிவு 85 மற்றும் 86 பாரதிய நியாய சன்கிதா பிரிவு 85 மற்றும் 86 பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று தான். இது கொஞ்சம் முக்கியமான ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா புதுசாக வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நூற்றாண்டு கண்ட ஒரு சட்டத்தை வந்து சமீபத்தில் மாற்றிருக்காங்க. அது வந்து ஜூலை 1 முதல் இந்தியா ஃபுல்லாக வந்து அதை அமல்படுத்த போகிறாங்க. ஸோ இது முக்கியமான ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.